தான் சிறந்தவன் என்று நம்புகிற பிள்ளை தான் சிறந்த பிள்ளையாக வளரும். அதுக்கு சரிப்பட்ட ஒரு மாட்டேன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்படித்தானே? ஏன்னா படிப்பை தவிர வேற எதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? பிள்ளை ஒரு கட்டத்துக்கு மேல தன் கண்ட்ரோலை தாண்டி உங்கள் வீட்டுடைய அளவுகளை தாண்டி பிள்ளை வளருகிற போது வெளியில போயிடும். இந்த பிள்ளைகள் வழியாக வெற்றி பெற வேண்டும் என்ற பயமே நம்முடைய பிள்ளைகளை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவோம், அது உங்க தலைகளுக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காலத்து பிள்ளைங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு பயப்படணும்? குற்றவாளி தான் பயப்படணும். பிள்ளைகள் மீது ரொம்ப அப்சஸா இருக்காதுங்க, நல்லதே கிடையாது. ரொம்ப ஏமாந்து போயிருவீங்க. நம்மளாம் மண்டே மார்னிங் ஸ்கூல் போய் எவ்வளவு கடுப்பா இருக்கும், அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் கேட்பானுங்க. இப்ப பசங்க எல்லாம் ஓடுங்க, மண்டே ஆச்சுன்னா ஐயோ அப்பா அப்சென்ட் ஆகும். ஏன்? டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க, அம்மா எல்லாம் டீச்சர் ஆயிட்டீங்க. 24 நீங்க கண்காணிக்க பிள்ளைகள் உங்களுக்கு தூரம் போயிட்டே இருப்பான். அப்பாக்கள் திடீர்னு நாள் ஞானோதய வந்து டேய் நான் உன் ஃப்ரெண்டு மாறுறேன் அப்படின்னு சொல்லலே பயில கண்டுபிடிச்சுவாங்க. ஃப்ராடு பண்றான், எது போட்டு வாங்க பாக்குறான். அப்புறம் நீங்க எல்லாம் டிவி பாப்பீங்க, உங்க பிள்ளை மட்டும் கேபிள கட் பண்ணிட்டு பொக்கனாப்புல படிக்கணும். காலம் போன காலத்துல நீங்க டிவி பாப்பீங்க, வயசு போய் கிரிக்கெட் பார்க்க மாட்டானா? அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். தான் சிறந்தவன் என்று நம்புகிற பிள்ளை தான் சிறந்த பிள்ளையாக வளரும். நான் ஒன்னத்துக்கு லாய்க்கல, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எப்போதுமே சொல்லி இருந்தான். எதுக்கு தான் சரிப்பட்டு வருவான்? அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்படித்தானே? ஏன்னா படிப்பை தவிர வேற எதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அவனுடைய கூடுதல் இத்தியாதி திறமைகளை பத்தி நான் பேசியதே கிடையாது. நம்முடைய ஒரே விஷயம், நல்லா படிச்சா அவனுக்கு வரும், இல்லைன்னா வராது, அவ்வளவுதானே. அப்புறம் என்ன பண்ணுவான்? பிள்ளை ஒரு கட்டத்துக்கு மேல தன் கண்ட்ரோலை தாண்டி உங்கள் வீட்டுடைய அளவுகளை தாண்டி பிள்ளை வளருகிற போது வெளியில போயிடும். வீடே தங்க மாட்டேங்கிறான். இதானே சொல்றீங்க? எப்படி தங்குவான்? இந்த வீட்டுக்குள்ள எப்போது விசாரணை கமிஷன் தான் நடக்குது. ஒழுங்கா படிக்கலையா, மார்க் எடுப்பே இருக்க மாட்டியா, ஹோம்ஒர்க் பண்ணலையா. இதை தாண்டி அவன் கவிதைக்கோ, ஓவியத்திற்கோ, இலக்கியத்திற்கோ, அழகில் சார்ந்த சிந்தனைக்கோ, அவனுடைய மாற்று சிந்தனைக்கோ ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அவன் அழகா ஒரு படம் வரைஞ்சிட்டு போனா, தன் நண்பர்கள் கூட்டத்தில் காட்டினா சூப்பர் மாப்பிள்ள அருமையா வரைஞ்சிருக்குன்னு சொல்ல போறான். உன் கவிதை அற்புதமாக இருக்குன்னு ஒரு தோழி சொல்ல போறான். அவன் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பான். ஏன் அவன் வீட்டுக்குள்ள இருக்கணும்? வேண்டாம் இருப்பா, பிள்ளைய பத்தி காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச கதையா? என்னதுக்கு அவன் வீட்டுக்குள்ள இருக்க போறான்? அப்ப வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் வழியாக வெற்றி பெற வேண்டும் என்ற பயமே நம்முடைய பிள்ளைகளை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள், கவலைப்படாதீர்கள். உங்களை விட இந்த பிள்ளைகள் புத்திசாலிகள், நம்புங்கள். உங்கள் தலைமுறையை விட இந்த தலைமுறை அறிவாளி தலைமுறை, ஒழுக்கமான தலைமுறை என்று நம்புங்கள். நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவோம், அது உங்க தலைகளுக்கு, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காலத்து பிள்ளைங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு பயப்படணும்? குற்றவாளி தான் பயப்படணும். ஏன் ஒரு பிள்ளை பயப்படணும்? ஏன் பயந்தீங்க நீங்க எல்லாம்? எனக்கு லாஜிக்கே புரியலையே. அம்மாக்கள் அப்போது அதிகாரத்தை கையில் வைப்பதற்காக அப்பா என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், அப்படித்தானே? நம்ம வீட்டுல எப்படி சொல்லி வளர்ப்பாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பாவோட பைக் சத்தம் கேட்டுச்சு, ஓடி போயிருங்க எல்லாரும். அப்பா வராரு, டிவி ஆஃப் பண்ணுங்க. அப்பா வராரு, செருப்பு எடுத்து வைங்க. அப்பா வராரு, புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்பா வராரு, வீட்டை ஒழுங்கா வச்சுக்கோங்க. அப்பா வராரு, அதுவும் அந்த மிருகம் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் தாழ்வான பகுதியில் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அப்பா வச்சு பயமுறுத்துறாங்க. சூரியவம்சம் படத்துல வர சரத்குமார் மாதிரி பின்னாலே நின்றுட்டு இருப்பான். நானும் எங்க அப்பா முன்னாடி நின்று கூட பேச மாட்டேன், இவன் எழுத்து பேசுறான். அது உங்க தலையெழுத்து பாச, நீ உங்க அப்பாட்ட பேசல. 7 பிள்ளை இந்த டெய்லி பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசலாம், அந்த எப்ப வேலைக்கு போவான்? போக முடியாதுல்ல. இப்ப ஒத்த பிள்ளை எழுத்த வீட்டுக்காரன் பேசுறான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறான், போறவங்க தெருவில் ஒரு பிச்சைக்காரர் வரவர் அண்ணன் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு, பெத்த பிள்ளை பேசப்படாதா? ஒய் லைஃபை நீங்க பழைய மாடல்ல இருந்தே பார்த்துருங்க, வாழ்க்கை மாறிவிட்டது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரெசிபிகேஷன். நான் மறுபடியும் 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பிள்ளைகள் மீது ரொம்ப அப்சஸா இருக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. ரொம்ப ஏமாந்து போயிருவீங்க. இந்த பிள்ளைங்க அவ்வளவு ரெசிபிகேட் உங்களுக்கு பண்ணாது. இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதான் சொல்றேன், நான் உன்னை என்னுடைய பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தேன். டீச்சர்களுக்கு பெரிய வியாதி. ஏன்னா நீங்க எல்லாம் டீச்சர் ஆயிட்டீங்களா, அதனால டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைங்க எல்லாம் முன்னால ஸ்கூலுக்கு வர அழுவும், இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தா தெரிச்சு ஒடியாடுறாங்க வீட்டுல இருந்து. நிம்மதி. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுச்சுன்னா சந்தோஷம் வரான் மண்டே. நம்மளாம் மண்டே மார்னிங் ஸ்கூல் போய் எவ்வளவு கடுப்பா இருக்கும், அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் கேட்பானுங்க. இப்ப பசங்க எல்லாம் ஓடுதுங்க, மண்டே ஆச்சுன்னா ஐயோ அப்பா அப்சென்ட் ஆகும். ஏன்? டீச்சர்லாம் அம்மா ஆயிட்டாங்க, அம்மா எல்லாம் டீச்சர் ஆயிட்டீங்க. டீச்சர்கள்லாம் அப்படியே பிள்ளைங்கன்னா ஒரு தாய் போல. அப்ப அவங்களும் ரெசிபிகேஷன் எதிர்பார்க்கறாங்க. நான் பிள்ளை மாதிரி அவனை பார்த்தேன், அவன் என்னை கண்டுக்காம அடுத்த கிளாஸுக்கு போயிட்டான், அதுக்கான பெயில உங்க கிளாஸ்ல உட்கார முடியும்? அம்மாக்கள் அம்மாக்களாக இருங்கள், டீச்சர்கள் டீச்சர்களாக இருங்கள். கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. டீச்சர்கள் ஒரு ஞானத்தாயாகத்தான் இருக்க முடியும், அம்மாக்கள் அம்மாக்களாக தான் இருக்க முடியும். நீங்க டீச்சர் விஷயம் போட முடியாது. டீச்சர் மட்டும்தான் டீச்சரா இருக்க முடியும், அதுதான் நல்லது. நீங்க ரோலை மாத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி மாத்துறீங்கன்னா புள்ள குழம்பிடு. இப்ப நீங்க படுத்துற பாடு தாங்க முடியாம டீச்சர்கள் அம்மா வச்சுக்கிறப்ப இப்ப பயலுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. மேனகா டீச்சரை ஏமாத்தனா மூஞ்சியே சோகமா வச்சுக்கணும். சைலஜா டீச்சரை ஏமாத்தனா அவங்களை பார்த்து டீச்சர் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சாலே வாடாராசான்னு கூப்பிட்டுக்குவாங்க. அப்ப ஏமாற்றும் கலை வீடுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சு. 10வது குறைக்கு ஒத்த பிள்ளை பெற்றிருக்கோம், கையை நீட்ட முடியாது, ஓங்கி லேசா அதட்டலான்னு வீட்டுல வந்து சொன்னா குடும்பத்தை கூட்டிட்டு வந்துருவோம் இல்லையா?
நானே என் பிள்ளை அடிச்சதுல நீங்க எப்படி அடிக்க போச்சு, என்ன நினைச்சியே தவமா தவம் வந்து பெத்த பிள்ளை, வேலைச்சேரி கோயில்ல விரதம் இருந்து பெத்த மாவளக்கு போட்டு அப்படி பெத்த பிள்ளைய நீங்க எப்படி திட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க திட்டுறீங்களே, நான் திட்டுவேன், நீங்க திட்டக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாந்து விட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, we get confused. லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளவு காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க. வாழ்க்கையை நாம தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பாக்குறோம். கணவன் மனைவி உறவு இயல்பானது, புள்ள பிறந்ததுன்னா அது ரொம்ப இயல்பானது. எல்லாத்தையுமே நம்ம காம்ப்ளிகேட் ஆக்கிட்டோம்ல, எல்லாத்துக்குமே கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பது வழியாக 10 பிள்ளைங்க பத்தி நம்ம பாட்டிலாம் இல்ல, இவ்வளவு மருத்துவ வசதியே கிடையாது. 10, 12 நம்ம பாட்டிலாம் நார்மல் வயிற்றோட இருந்திருக்காது. அது ஒரு நார்மல் போட்டா இருக்கானே தெரியாது. நம்ம தாத்தாக்கள் கேட்டா 24 மணி நேரம் பிஸிமாங்க, என்ன கருமம் எனக்கு புரியவே இல்லை. நீங்க 24 hours பிஸியா இருந்தே பாட்டி 12 பிள்ளை பெற்றிருக்கு. ஆனா அவங்க பாட்டுக்கு பெற்றாங்க. இப்ப ஒத்த பிள்ளை 2 பிள்ளை. பிரசவத்தையும் நம்ம வியாதி போல பாக்குறோம். பிரெக்னன்சி இஸ் ப்ராசஸ் ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் a disease. ஆனா ஒரு டிசீஸ் மாதிரி மாத்திட்டோம். ஐயோ நீ இங்கிட்டு நகராத, அங்கிட்டு போகாத, இந்த காலத்துக்கு இங்க வைக்காத, வலது காலத்துக்கு இடது காலில் வைக்காத. 2 காலம் தான் இருக்கு, ஒரு காலம் தூக்கி வச்சா ஒரு காலம் வச்சுதானே ஆகணும். பிரெக்னன்சி இஸ் நேச்சுரல் ப்ராசஸ். கடவுள் ஒரு பெண்ணை அதற்குண்டான தகுதியோடு தான் படைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு எப்படி வச்சிருக்கோம், ஆஸ்பத்திரி போல ஓரியன்டேஷன் பிளேஸ்ல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா உள்ள போறீங்க. உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப அதுலயே கேட்குது மரியாதை, எனக்கு எபிடியூட் போட்டு வலிக்குது. புருஷனெல்லாம் சட்டையை பிடிச்சி கோத்து உள்ள கூட்டிட்டு போயிருங்க. இவங்களும் ஆம்பளை நான் வீரம் நிரூபிக்கிறேன் போயிட்டு உள்ள வாங்கி விழுந்துடுறாங்க. ஆணுக்கு இவ்வளவு வீரம்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்தப்ப நான் சொன்னேன், போவாத பயமா இருக்கும்னு சொன்னேன். ஆளை பாரு, ஒரு பெண்ணுக்காக நான் உள்ளே போவேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஏங்க நீங்க பயந்தவரு, அண்ணன் சொல்றாருல நீங்க வெளியிலே இருங்க அப்படின்னு. என்னடி நான் உடனே அப்படின்னா உள்ள கூட்டி போனா அந்த பிள்ளை புள்ளைய தூக்கிட்டு வருது. எங்கம்மா அவனா மயங்கிட்டாரு, கூட்டிட்டு போயிருக்காங்க. அது கையில தூக்கிட்டு வந்து பிள்ளைய கேஷுவலா. அவன் எங்கன்னா இல்ல நான் கத்தி நெஞ்சு அடைச்சிச்சா, அதை பார்த்து மயங்கி விழுந்தாரு. அவன் எங்க இருக்கானா, அப்புறம் அவனை போய் ஐசியூல பார்த்து பிள்ளைய ஐசியூல வச்சு பார்த்த ஒரே ஆள் அவன் தான். இதே வேலைச்சேரியில் தான் நடந்துச்சு. We complicate life. Very simple thing. அது எல்லாத்துக்கும் ஒரு ஆடட் வேல்யூ நம்ம கொடுக்க பாக்குறோம். கல்வி ரொம்ப நார்மலான விஷயம், அதுக்கு ஒரு ஆடட் வேல்யூ நம்ம கொடுக்க பாக்குறோம். Don't get obsessed with kids. குழந்தைகள் மேல எப்போது அப்சஸ்டாவே இருக்காதீங்க, அதுங்களுடைய போராட்டியை பார்த்துட்டே இருக்காதீங்க. 24 மணி நீங்க கண்காணிக்க பிள்ளைகள் உங்களுக்கு தூரம் போயிட்டே இருப்பான். அவன் Facebookல யாரோட பழகிறான், ட்விட்டர்ல யாரோட பழகிறான், ஹெலோல யாரோட பழகிறான், வாட்ஸ்அப்ல யாரோட பழகிறான், இது பண்றான் அது பண்றான். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான விசாரணை கைதி வச்சுட்டு நீங்க எல்லாம் விஜயகாந்த் படத்துல வரக்கூடிய புலன் விசாரணை அதிகாரிகள் மாதிரி 24 hours இருக்குது. பையன் சிஸ்டம்ல உட்காந்து சும்மா இப்படி போயிட்டு வருது. உங்களுக்கே தெரியாம என்னென்ன கோடு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்ன? யோசிச்சு பாருங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. வேறு பேரு போச்சு Facebookல காமெண்ட் பண்ணா பாக்குறது, அவங்க கண்டுபிடிச்சிருவான் இங்கிலீஷ் தப்பா இருக்கு, இது நம்மாலதான். அப்பாக்கள் திடீர்னு ஞானோதயம் வந்து டேய் நான் உன் ஃப்ரெண்டு மாறுறா அப்படின்னு சொல்லலே பயில கண்டுபிடிச்சுவாங்க. ஃப்ராடு பண்றான் தாளு, ஏதோ போட்டு வாங்க பாக்குறான் அப்படின்னு திடீர்னு எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் சினிமா பார்த்து கெட்டு போவாதீங்க. அப்பாக்கள் அப்பா ரோல் தான் எடுக்கணும். என்னைக்கு அப்பா டக்குன்னு சட்டையை பிடிப்பான்னு பிள்ளைக்கு சின்ன பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போயிடும் கஷ்டம். அதெல்லாம் ஒரு மாடர்ன் பேரண்டிங் நினைச்சிட்டு நம்மளால பெருசாலாம் பண்ணிக்கலாம் வேண்டியது. அப்பாக்கள் மீது சிறு பயம் இருக்கணும், சின்ன பதட்டம் இருக்கணும், அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு பழமை விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ இடத்துல ஒரு கண்காணிப்பு எந்திரம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஒரு பிள்ளை தவறு செய்ய போறதுக்கு முன்னால தன் தந்தை ஞாபகத்துக்கு வந்துடும் நல்ல பிள்ளை, அவ்வளவுதான். போலீஸ்காரெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவசியம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன், என் தந்தை இப்படிப்பட்டவன், தாய் இப்படிப்பட்டவன். ஆனா நமக்கு என்ன இப்ப சிக்கல் கேட்டா, வீட்டுல 2 ரூல் வச்சிருக்கோம். அதுதான் இப்ப வீட்டின் பெரும் சிக்கல். நமக்கு ஒரு ரூல், பிள்ளைகளுக்கு ஒரு ரூல். பிள்ளைங்க போனை யூஸ் பண்ணக்கூடாது. நான் 24 hours வாட்ஸ்அப்ல இருக்கேன். பயலுக்கு கேம் விளையாடக்கூடாது. ஆனா அந்த ஓடிட்டே இருப்பான், அவனை வச்சுக்கிட்டே அம்மாக்கெல்லாம் சாம்பார் கிண்டிகிட்டே இருக்காங்க, அவன் ஓடிட்டே இருக்கான். நிறைய அம்மாக்கள் PUBG விளையாடுறாங்க, எனக்கு தெரியும். உண்டா இல்லையா? உங்களுக்கு எதுக்கு இப்ப டேப் எல்லாம் எனக்கு தெரியலையே. அப்புறம் நீங்க எல்லாம் டிவி பாப்பீங்க, உங்க புள்ள மட்டும் கேபிள கட் பண்ணிட்டு பொத்தனாப்புல படிக்கணும். எது காலம் போன காலத்துல நீங்க டிவி பாப்பீங்க, வயசு போய் கிரிக்கெட் பார்க்க மாட்டானா? there is no 2 rules at home. வாழ்க்கையில 2 ரூல் உங்களுக்கு வீட்டு போட்டா எவ்வளவு கோவம் வருது. உங்க வீட்டுல வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கதான் வச்சுப்போம். மூத்தாருடைய ஒய்ஃபுக்கு ஒரு ரூலு, உங்களுக்கு புது மருமகன் ஒரு ரூல்லாம் கடுப்பா இருக்குமா இருக்காதா? அவங்க 8 மணிக்கு தூங்கிடுவாங்கம்மா, நீ 10 மணிக்கு தான் தூங்கினா எவ்வளவு கோவம் வரும். விஷம் வச்சிருமா வைக்க மாட்டோமா? சிம்பிள். 8 மணிக்கு தூங்குற பாடி விஷத்தை வை, சோழிய முடி, 8 மணி நான் எடுத்துக்கிறேன். அப்ப 2 ரூல் ஒரு மனுஷனுக்கு இருந்தா எவ்வளவு கோவம் வருது. அப்ப நம்மளால இந்த பிள்ளைங்க இந்த பூமிக்கு வந்த ஒரே காரணத்தினால நம்முடைய ஆளுகைக்கு கீழே உங்களை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல 2 ரூல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரூல் தான், ஒரு பிள்ளையை அறிவுரையின் வழியாகவோ அதிகாரத்தின் வழியாகவோ வழிநடத்தவே முடியாது. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதன் வழியாக மட்டும்தான் வழிநடத்த முடியும். உங்கள் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்படி நீங்கள் இருங்கள், அது போதுமானது. வேற எதுவுமே வேண்டியதில்லை. நான் எல்லாமே பண்ணிட்டே இருப்பேன், பையன் பேசல போனை நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா புள்ள போனை தொடவே கூடாது. என்னது உங்களுக்கு என்ன தெரியும் இந்த போனை பத்தி? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல காசு இருக்கிறதுக்காக போன் வாங்கி இருந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கி வச்சுக்கிறோம், 50,000 போன் வாங்கி வச்சுக்கிறோம். நிறைய 50,000 1 லட்சத்துக்கு ஸ்மார்ட் போன்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களே, அந்த பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உங்க பையன் கொடுத்து பாருங்க, கலட்டி கையில் கொடுத்துருவான் எல்லாத்தையும். அதுல அவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரியும்.
உங்க போனை எடுத்து உங்களுக்கே தெரியாம லொகேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி அதோட கண்ட்ரோல் அம்மா போனுக்கு வச்சு நீங்க ஆபீஸுக்கு போனீங்களா இல்லையா, நீங்க போறதை இங்க உட்காந்து ட்ராக் பண்ணி பையனை காட்டிடுவான். அம்மா அப்பா திருமண டீக்கெல்லாம் நிக்கிறாரு, இந்த ஆபீஸ்க்கே போல பாரு, இந்த இருக்கு லொகேஷன் சர்வீஸ்ல காட்டிடுவான். அவ்வளவு டெக்னாலஜி அவனுக்கு தெரியும். அப்ப காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு 50,000 போனை வாங்கிட்டு நீங்க அதை நோண்டிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எவனும் மெசேஜ் அனுப்ப மாட்டான். சும்மா அந்த 4 வாட்ஸ்அப், காஞ்சிபுரத்துல பஸ்ஸுக்கு வந்துருச்சு, A+B பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது, அப்புறம் நீ தமிழ்நாட்டில் அதை ஷேர் பண்ணு, இதே கர்மம் தான் வரப்போகுது. இன்னும் மோடி மெசேஜ் அனுப்புறாரு அவங்களுக்கு, ஒண்ணும் கிடையாது. சும்மா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது. பி அட்டென்டிவ் வித் கிட்ஸ். நாம என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளுக்காக கடுமையாக உழைக்கலாம் வேண்டாம், நீங்க பெருசாலாம் உழைக்கலாம் வேண்டாம், பிள்ளைகளோட இருங்க போதுமானது. ஸ்பெண்ட் டைம் வித் them. நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது. உண்மையாவே இப்ப பிள்ளைகளோட பெரிதாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கூட போய் தான். நாம நம்ம அப்பாக்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாக்கள் இவ்வளவு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா? உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவதை போல உங்கள் தந்தைகள் உங்களோட நேரம் செலவிட்டதே இல்ல. சும்மா சொல்றானுங்க, நீங்க நம்பாதீங்க. நம்ம செக் பண்ணி பாருங்க, அப்பாக்களும் அம்மாக்களும் எவ்வளவு தூரம் ஸ்கூல்ல கொண்டாந்து விட்டுட்டு போறாங்க. அவ்வளவு செலிபிரிட்டி தன்னுடைய பிள்ளைய கொண்டு அவன் தான் ஸ்கூல்ல விடுறான். அப்ப 5-6 பிள்ளை இருந்துச்சுங்க, டைமே இருக்காது. வாரத்துக்கு ஒரு பிள்ளை தான் கொஞ்சம் ஆவரேஜா பார்த்தா கூட. சிறு பொருளாதாரம் தான் இருந்துச்சு. காலையில கடை திறக்க 7 மணிக்கு போனாரா, நைட்டு 11 மணிக்கு தான் வருவாரு. ஏதாவது ஒரு நாள் தான், கவர்மெண்ட் உத்தியம்லாம் அப்ப கிடையாது. அப்ப அப்பாக்கள் பிள்ளைகளோட இந்த நேரம் வந்து ரொம்ப குறைவு. இன்னைக்கு தான் பிள்ளைகள் அப்பாக்களோடு இருக்காங்க. பையனை கூட்டிட்டு வெளியில போறாங்க, வீக்கெண்ட்ல வெளியில போறோம், சனிக்கிழமை சாயந்தரம் சினிமாக்கு போறோம். நாம பிள்ளைகளோட கூடுதலாக நேரம் செலவு பண்றோம், தப்பு இல்ல. நம்மளாவே பிள்ளைகளோட நேரம் செலவு பண்றதுல நாமளாவே கற்பிதம் பண்றது கிடையாது. வாழ்வை யதார்த்தமாக பாருங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.